வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு பண்ண போகிறோங்க. மட்டன் குழம்பு என்ன ஸ்டைலில் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாருமே எப்படி செய்வாங்களோ அதே ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஆனால் அதையே எவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதுக்கான பொருட்கள்லாம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பவுனாம்பல்ன்ற பாட்டி நினைவாக அவங்களுடைய குடும்பத்தை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த மட்டன் குழம்பு நம்ம யார் கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎஸ்டி முதியோரத்தில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கு தான் கொடுக்க போகிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, எக்கு, ஒயிட் ரைஸ், ரசம் ப்ளஸ் வாழைப்பழம் இதெல்லாமே சேர்த்து கொடுக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு செமையான ஒரு லஞ்ச் விருந்து இருக்குதுங்க. அப்படின்னா மாமா ஸ்பெஷலாக போட போகிறீங்க? அப்படின்னா போட போகிறேன்னா ஒன்றும் இல்லைடா, நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு செய்வாங்க. நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாத்தையும் அரைச்சி போட போகிறோம். அதேமாதிரி லாஸ்ட்டாக முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதை போட்டு தான் நம்ம வந்து மட்டன் குழம்பு முடிக்க போகிறோம். ஸோ வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். நீ சாப்பிட்டு பார்க்குற, நீ சாப்பிடுன்னு தெரியல. நீ தான் இன்றைக்கி ஊருக்கு போறிய. நிதிஷ் நீ சாப்பிட மாட்டா போல, ஊருக்கு போயிடுவார். நம்ம தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். வாங்க போய் மட்டன் வாங்கிட்டு வந்து டேரெக்டாக சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, வழக்கமாக நம்ம சேனலுடைய மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா, சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அதிக குவான்டிட்டி செய்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு நீங்கள் செய்ய போகிறது இல்லை வீட்டில். ஸோ அதனால் 1 kg என்ன அளவோ நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக கொடுத்துறேன். எவ்வளோ ml போடணும், எவ்வளோ அளவு போடணுன்ற வெங்காயம் முதற்கொண்டு எல்லாமே சொல்லிடுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அளவு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம ஆயில் போட்டுக்கிறேன். எண்ணெய் லைட்டாக காஞ்சிச்சு. இப்போ வந்து பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி, அடுத்தது பிரிஞ்சி இலை, அடுத்தது நம்ம பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கோம், வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து நிறைய பேர் எண்ணெயில் ஸ்ட்ரைட்டாக போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடாதீங்க, கரிஞ்சிரும். ஸோ வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. மூளை எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா களை கட்டுதுங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் பிரச்சாரம். மறக்காமல் எல்லாரும் ஓட்டு போடுங்க. எந்த கட்சிக்கு போடுறீங்களோ போட்டுக்கோங்க. ஆனால் மறக்காமல் ஓட்டு போடுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருக்கோம். அதே ஒரு விஷயம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு எப்பவுமே இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே வதக்குங்க. அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை நல்லாவே போகும். அதுக்கப்புறம் தக்காளி போடும். அடுத்தது சின்ன வெங்காயம் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் அரைச்சி போடுங்க, இன்னமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதுவும் அதே மாதிரி எண்ணெயிலே வதங்கணும். அப்படியே மசாலா பார்க்கும்போதே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. அடுத்தது கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நம்ம பேஸ்ட்டாகவும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். இது போட்டதுக்கப்புறம் அதை போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிச்சு ஓரளவுக்கு. அடுத்து வந்து நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு மசாலா நல்லா திக்காக வரும், குழம்பு திக்காக வரும். இந்த மாதிரி சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அரைச்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்தது மட்டன் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. அடுத்தது மஞ்சத்தூள். நீ கத்திக்கினே இரு, அக்கார நீ தான். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க.
மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை வீட்டில் அதுவே இவ்வளோ தண்ணி விட்டுச்சு. இந்த மாதிரி சிம்லே வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வேக விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணலாங்க. தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். இது வந்து என்ன மசாலா பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, இந்த மீன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே போடலாம் இந்த மசாலா. வீட்டில் வச்சுருக்க மிளகாய்த்தூள். இது மட்டன் மசாலா கடையில் விற்கும், இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் மசாலா வேணுன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மட்டன் சுக்கா வீடியோ போட்டிருப்போம், அதை பார்த்துக்கோங்க. அதில் ஃப்ரெஷ் மசாலா நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சமே விட்டுருங்க. அடுத்தது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ வீட்டில் நம்ம யூஸ் பண்ண மிளகாத்தூள் காமிச்சோம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள் வந்து நிறைய பேர் தெரியலன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. அதை வந்து எப்படி செய்யணும், என்ன அளவில் செய்யணுன்றதை நான் சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பார், மீன் குழம்பு, குருமா குழம்பு, இந்த மாதிரி மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துமே வறுவல் மரப்பட்டு எல்லாத்துமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் மாதம் அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி தெரியலன்னா கமெண்ட்டில் போடுங்க. யாராவது ஒரு 4 பேர் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு மட்டன் போட்டு தண்ணி ஊற்றினோடனே ஃபாஸ்ட்டில் வைங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொதிக்கிறப்ப சிம் பண்ணிவிடுங்க. அது சிம்லேயே நல்லா வெந்தால் தான் மட்டன் நல்லா வேகும். குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொச்சிச்சு, எண்ணெய் லைட்டாக சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் ஆட் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க கூட ஒரு தடவை ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. உருளைக்கிழங்கு பாதி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கை ஆட் பண்ணிக்கலாம். என் கையில் இருக்கிற ஒயிட் கலர் பேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், முந்திரி பயிறு, கசகசா. முந்திரி பயிறு, கசகசா வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் அரைக்கிறப்போ ஒரு சும்மா 2 10 தேங்காயும் ஒரு 5-6 முந்திரி பயிறு கொஞ்சோண்டு ஒரு சின்ன பிஞ்ச் கசகசா போட்டு செய்யுங்க. செம சூப்பராக இருக்கும். இது மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது போட்டால் குழம்பு கட்டியாகிடும். குழம்புடைய கலரும் மாறும், கெட்டியாக வரும், நல்லாயிருக்கும். மட்டன் குழம்பு ரொம்ப முக்கியமானது. இது நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இல்லைனா விட்டுடலாம், பட் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு, பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. மட்டன் வந்து போச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், வேறு லெவலில் இருக்குது. கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க. பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குதுங்க. ஓகே, லெட்ஸ் என்ஜாய். டேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வேறு லெவலில் ரெடி பண்ணியாச்சு. இந்த வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. எப்படி இருக்குதுன்னு நார்மலாகவே எங்கள் பேஸ் பார்க்க முடியாது. இன்றைக்கி வேறு டோனி வேறு இல்லை. இன்றைக்கி வந்து ஈஸ்டர் ஃபங்க்ஷன்றதுனால டோனி வந்து செலிப்ரேட் பண்ண போயிருக்காரு. அம்மாவோடைய ஹெல்ப்போடு தான் பண்ணோம். ஏன்னா ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி பெண்டு கிழிஞ்சிச்சு. ஆக்சுவலாக ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ஒர்க்கு தான். இதோட அதிகமான ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா நிறைய ஹெல்ப் பண்ணதுனால சூப்பராக பண்ணியாச்சு. மட்டன் குழம்பு லைட்டாக அப்படி கையில் வச்சு பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. தட்டில் போட்டாச்சு, ரெடியாக இருக்குது. அம்மா இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நல்லா எல்லாமே கலந்து பீஸ் வாங்கியிருக்கிறோம். மார்க்கண்டம் எல்லாமே ஒரே மாதிரி வாங்காமல் கலந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா உடம்புக்கு ஒரு பார்ட்ஸும் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மட்டன்னு சொல்லுவாங்க. எல்லாமே கலந்து வாங்கியிருக்கோம். தரமான பீஸு. கறி நல்லா வெந்திருக்கு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கட்சி இருக்குதே நல்லா இருக்குது.
குழம்பு டேஸ்ட்டும் வேறு லெவலில் தான் பண்ணியிருக்கோம் நாங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுறது முக்கால்வாசி வீட்டில் செய்கிற மாரியே தான். ஏன்னா வீட்டில் எங்கள் வீட்டில் எப்பவுமே நல்லா தான் சாப்பாடு செய்வாங்க. அந்த டேஸ்ட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே. கரெக்டு. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரெஷ் மசாலா செய்யலாம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பேசிக் லெவலில் வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி செய்யலான்றதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். போக போக அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம செட்டிநாடு ஸ்டைல் அந்த ஸ்டைல்லாம் செய்யலாம். பட் இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டீங்கனாலே வழக்கமாக நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ரா ஒரு 2 கரண்டி வாங்கி சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கறி பாருங்க, நல்லா லேயராக அதாவது பிஞ்சு போச்சு பாருங்க, நல்லா பிஞ்சு வெந்துருக்கு. தாத்தா பாட்டிங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கறியை வேக வச்சுருக்கோம் நாங்கள். சும்மா அவிச்ச முட்டைக்கும் மட்டன் குழம்பு காம்பினேஷன் அல்லுது. மார்க்கண்டம் செம செம. அந்த சாப்பாடு சாப்பிடணுன்ற எண்ணமே வர மாட்டேங்க. மட்டன் பீஸாகவே சாப்பிட்டுக்கிறேன். ஒரு சமையல் செய்கிறதுல பெஸ்ட்டு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமைச்சு முடிச்சுட்டு அதை சாப்பிட்றப்ப நம்ம அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணோம் இல்லைங்களா, அதோட பெஸ்ட்டு பார்ட்டு அது எத்தனை கொடுத்து அவங்க தாத்தா பாட்டி சாப்பிட்டு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறது, அது ஒரு மாதிரியான ஃபீலிங். அது நீங்கள் யாரா சான்ஸ் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்களேன், செமையாக இருக்கும். டோனி, நிஜமாலுமே நான் மனம் வருந்துறேன். உன்னுடைய கடைசி நாள் விரதத்துலேயே நாங்கள் இதை செய்யணும். நான் என்னப்பா பண்ணுறது, ஸ்பான்சர் இன்றைக்கி இந்த மாதிரி வந்துட்டாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஈஸ்டர், நீ நல்லா சாப்பிடுன்றது எனக்கு தெரியும். என்ஜாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் சமைச்சோம். இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். வாங்க போய் கொடுக்கலாம். 4/4/2021 இன்று புதுவையைச் சேர்ந்த பவுனம்மாள் அவர்களின் நினைவாக நமது முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்னார் அது ஆன்மா சாந்திய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இறைவா, இன்று நாம் உண்ணும் உணவை தினந்தோறும் எல்லா உயிர்களுக்கும் எப்போதும் கிடைத்திட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி இறைவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிக்கலனாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. போன வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீ இந்த மாதிரி சொல்லி சிரிக்கிறப்ப மனசு கஷ்டமாக இருந்துன்னு சொல்லிட்டு, உமா மோகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஒரு 3 பேரை நான் மென்ஷன் பண்ணோம் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறவங்க பேர். இப்போ தான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். உமா மோகன், அப்புறம் வந்து நட்பே துணைன்ற ஐடியில் வந்து சிவான்னு ஒரு நண்பர் திருநெல்வேலியிலேருந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவார். அப்புறம் இன்னொரு சேனலில் வந்து மாம்ஸ் குக்கிங் சேனல் ஒருத்தவங்க. இந்த 3 பேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா வீடியோவிலுமே வந்து ஒரு வீடியோ விடாமல் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து லாஸ்ட்டாக போன வாரம் போட்ட வீடியோ வரைக்கும் எல்லா வீடியோலையுமே கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க யார் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இப்படி முன்ன தெரியாதவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த 3 பேர் ஹைலைட்டாக சொல்கிறேன்னா ஒரு வீடியோ கூட விடாமல் எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக எங்கள் சேனல் சார்பாக அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இதே மாதிரி எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் தரணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் டைமுக்கு கரெக்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.